இந்த திட்டம் வந்து சரியானதானா, அரசாங்கத்துக்கோ மாநகராட்சிக்கோ இழப்பு ஏற்படுமா அப்படின்னு அடிப்படையில் கேட்டாங்க. ஆனால் எல்லாருமே சரிதான் அப்படின்னு சொல்லி தான் அது கொடுத்தது. கொடுத்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இது வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. ஆட்சி முடிய போகுது, இது வரைக்கும் செயல்படுத்தலை. இந்த நடராஜ நகரில் மட்டும் ஒரு மின்மயானம் கேட்டிருந்தேன். அது மட்டும் 2 கோடிக்கு சாங்ஷன் பண்ணி அது பணி தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்டு இப்போ ஏறத்தாழ 90 லட்சம் 1.25 கோடிக்குள்ளேயே அந்த பணி நிறைவேறப் போகுது. இது ஒன்று தான் இது. மற்ற நம்முடைய மதுரை மாநகருக்கு ஏற்கனவே 1961 தான் அரசாங்க கலைக்கல்லூரி இருக்குது. அந்த கலைக்கல்லூரி வந்து கூடுதலாக இங்கு கலைக்கல்லூரி வேணும், இருபாலர் படிக்கிற பள்ளியாக அந்த கலைக்கல்லூரி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் விளாங்குடியில் 3.25 ஏக்கருக்கு இடம், போதுமான அரசாங்கத்துக்கான இடம் இருக்குது. அந்த இடத்த எடுத்து நம்ம கலைக்கல்லூரி கட்டலாம்னு சொல்லி கொடுத்தோம். அது உறுதியாக செஞ்சு தர வேண்டும். அன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர். அது நான் அந்த கோரிக்கையாக அதையும் நான் சட்டமன்றத்தில் பேசினேன். நான் கொடுத்த கோரிக்கையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கும் நான் அந்த கோரிக்கையை கொடுத்ததோடு இல்லாமல் சட்டமன்றத்தில் எனக்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம் இந்த 10 கோரிக்கையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதை தெரிவிப்பாங்க. அந்த அமைச்சர் உடனே இங்கே கேட்பார். அதே மாதிரி பாத்திமா நகர் தானப்பா, இந்த உயர்மட்ட மின்னழுத்த கோபுரம் லைன் வருது 110 kV. இது என்ன செய்யுதுன்னா, கிராமங்களில் இருந்து வர்றாங்க, வீடுகளுக்கு விருந்தாக வர்றாங்கன்னா, இந்த பிள்ளைய போய் மேலே விளையாடுறவங்க பெரியவங்க ரேஸாக கையை தூக்குனாலே கரண்டை பிடிச்சா ஆள் இறந்துடுறாங்க. அப்போ அந்த உயர்மட்ட அந்த இது தாழ்வான அந்த கம்பி தடத்தை அந்த மின் தடத்தை வந்து பூமிக்கடியில் கொண்டு வரணும்னு கொடுத்தோம். அதுவும் செயல்படுத்தலை. அதுக்கு 5 கோடி ரூபா 3.25 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. இபியிலேருந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கும்போது அது ஒதுக்கீடு பண்ணார். பட் அதுக்கான பணிகளும் நடக்கலை. ஆக 10 கோரிக்கையில் 9 கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையை தவிர 9 கோரிக்கை நிறைவேற்றப்படலை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே தேர்ந்தெடுத்த பிறகு முதலாக காமராஜர் பாலத்தை விரிவாக்கம் பண்ணேன். அன்றைக்கி வந்து 11.25 கோடியில் அந்த பாலம் விரிவாக்கப்பட்டது. இப்போ தீக்கதிரிலிருந்து நம்ம குரு தேட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு ஒரு சைடு தான் வரும். இப்போது 2 பாலம் இருக்கிறதுனால விரைவாக போயிடுது. பாத்மா காலேஜ் வரைக்கும் பஸ்ஸு நிற்கும். இங்கிட்ட காலவாசல் வரைக்கும் அப்போ பறக்கும் பாலம் நம்ம கட்டலை காலவாசலில். அப்போ அங்கே ஒரு பாலம், அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா அங்கே அந்த பஸ்ஸு பூரா அங்கே பஸ்ஸு போக்குவரத்து பயங்கர நெரிசலாக இருக்கும். அப்புறம் அதுக்காக அம்மாட்ட சொல்லி உடனடியாக அந்த காமராஜர் பாலம் ஆரம்பிக்கப்பட்டதுனால இந்த போக்குவரத்து இதாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, குருதேட்டிலேருந்து நம்ம இது வரைக்கும் வலங்கானத்தை வரைக்கும் 4 வழிச்சாலையாக இந்த சாலையை விரிவாக்கம் பண்ணோம். அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் பறக்கும் பாலம் அமைச்சோம். அதே மாதிரி முடக்கு சாலையில் ஒரு பறக்கும் பாலம் அமைத்தோம், அங்கே கூட்ட நெரிசலை போக்குறது. அதே மாதிரி நம்ம பெத்தானியபுரத்துலேருந்து பெரகுனூர் வரைக்கும் 2 வழிச்சாலை விரைவுச்சாலை எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம். மத்திய தொகுதியில் இந்த பகுதியில் ஆழ்குழாய் கிணறு வந்து ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. நிலத்தடி நீர் வந்து குறைவாயிருச்சு. 800 அடி 900 அடி போகணும். அதனால் ஒரு தடுப்பணை கட்டணும் ஆரப்பாளையத்தில். இந்த தடுப்பணை கட்டினதுனால 300 அடி 200 அடி 150 அடியிலாம் தண்ணி வந்துச்சு. இது 4 தடுப்பணை கட்டணும். வைகை ஆற்றின் குறுக்கே 4 பாலம் கட்டணும். மொத்தம் 10 பாலம் இந்த பகுதிக்கு கட்டி கொடுத்துருக்கோம். மொத்தம் மாநகருக்கு கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மதுரை மாநகர பல்வேறு வளர்ச்சி பணிகள் எங்கள் காலத்தில் 2000க்கு முற்பட்ட காலமான நம்ம மதுரை மாநகருக்கு வரலாறு உண்டு. அதை நாம் வந்து நவீனமயமாக்கின்ற பணியில் எங்களுடைய ஆட்சி செய்தோம். இவங்க ஒன்றுமே செய்யலை. பல ஆயிரம் கோடி 8000 கோடி மட்டும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் 8000 கோடி கொடுத்து அத்தனை நாங்கள் கேட்ட எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இது நான் முயற்சி எடுத்து முழுக்க மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கணும் என்பதற்கு 24 மணி நேரத்தும் தண்ணி கிடைக்கணும்னு கொண்டு வந்த திட்டம். அது இவங்க காலத்தில் முடிக்கவே இல்லை. 2023 முடிக்க வேண்டியது, அது முடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கூட இங்கே ஒழுங்காக வரல.
2 மணி நேரம் கொடுக்குறாங்களா? எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க? வரல. பெரியார் கூட்டு திட்டமே வரல. பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமே இந்த பகுதிக்கே வரல. ஆனால் நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் தொகுதியில் போய் பாருங்கள், 14 வார்டு இருக்குது. 14 வார்டுலேயே சீராக தண்ணி போகுது. அங்கே மட்டும் இந்த அதிகாரிகள் செய்கிறாங்க, பணி செய்கிறாங்க. இங்கே இந்த மாநகராட்சி அதிகாரிகள் எதையும் செய்கிறதில்ல. அந்த அமைச்சரும் கண்டுகொள்கிறதில்ல. மதுரை மாநகரில் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதே நிலை தான் இருக்குது. இதை வந்தீங்கன்னா 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதை ஒழுங்காக அந்த அழுத்தம் பார்க்காதனால தொட்டியிலிருந்து நாங்கள் 42 மேல்நிலை தொட்டி கட்டணும். 43 மேல்நிலை தொட்டி விட 39 மேல்நிலை தொட்டி ஏற்கனவே இருந்தது. 82 மேல்நிலை தொட்டி மூலமாக அதை கொடுக்குறது. 24 மணி நேரம். இந்த 20 லட்சம் மக்கள் இன்றைக்கி இருக்காங்க. இன்னும் 40 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு 24 மணி நேரமும் அவங்க வீட்டிலையே பிடிச்சிக்கலான்ற ஒரு அருமையான திட்டம். அதையும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் பொதுச் செயலாளருடைய கான்செப்ட் என்னென்னா, விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி, விளையாட்டத்தின் ஆட்சி சாட்சின்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்து, தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக இங்கே இருக்க இளைஞர்களை விட்டு ஒவ்வொரு வீடு சார்பாக ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டில் முன்னால் இப்போ எவ்வளோ விலைவாசி, அரிசி என்ன விலை விற்கிது, பருப்பு என்ன விலை விற்கிது, எண்ணெய் என்ன விலை விற்கிது, வீட்டு வரி இப்போ எவ்வளோ கட்டுறாங்க, எலக்ட்ரிக் பில் எவ்வளோ கட்டுறாங்க, குப்பை வரி எவ்வளோ போடுறாங்க, பால் விலை எவ்வளவு, இப்படியெல்லாம் கேட்டு இதுக்கு முன்னால் 2021 ஆட்சியில் இருக்கும்போது என்ன விலை விற்றது, அது அவங்க நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்க, இப்போ என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்ட அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்தும் கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு வந்தீங்கன்னா கூடுதலாக குறைஞ்சபட்சம் 80,000 60,000 70,000 கூடுதலாக வருது. ஆக 5 வருஷத்தில் இந்த வருஷம் அந்த ஆட்சியில் 4 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூடுதல் சுமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த 4 லட்சம் அளவுக்கு இந்த ஆட்சியில் எதுவும் செஞ்சுருக்காங்களா? இப்போ மாணவர்களுக்கு மடிக்கணியில் இலவசமாக கொடுத்தோம் நாங்கள், இவங்க கொடுக்கலை, அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மற்றதெல்லாம் விலை இல்லாத தான். உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2000 மினி கிளினிக் எங்கள் அண்ணன் கொண்டு வந்தார். அது இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை. அம்மா மருந்தகம் கொண்டு வந்தோம், அதுவும் இவங்க சரியாக செயல்படுத்தலை. இப்போ முதலமைச்சர் மருந்தகம் கொண்டு வந்து 1000 மருந்தகம் கொண்டு வந்தாங்க. அது இந்த சட்டமன்றத்திலேயாச்சும் அறிவிப்பாங்கன்னு பார்த்தேன். அதுவும் கூட்டுறவு மருந்து. ஏற்கனவே அம்மா மருந்தகத்துக்கு நாங்கள் 20 லட்ச ரூபா மானியம் கொடுத்தோம். 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த மானியத்தை கொடுத்து அவங்களுக்கு ஏசி செஞ்சு எல்லாமே செஞ்சு நான் தான் அதனுடைய துறை அமைச்சர்.